ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு 17 தீர்மானத்தை விஜய் அவர்கள் நிறைவேற்றிருக்கிறாரு. பட் அவர் வந்து அவரோட பேச்சுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. நான் அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய எலெக்ஷன் காலம் அப்படிங்கிறது வந்து திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு தான் இருக்க போகுது அப்படின்றாரு. அந்த வியூ அவரோட பாயிண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து தாவேகா தனியாக போகுமா, ஏதாவது கூட்டணி சேருமா என்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து அடிபட்டு கொண்டிருக்கிற ஒரு பேச்சா நம்ம பார்க்கிறோம். இந்த சூழல்ல அதிமுக வந்து தாவேகாவோட ஒரு கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க. பட் தாவேகாவோட டிமாண்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப தயங்கி அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு முடிவு பண்ணி இப்ப பாஜகவோட ஒரு கூட்டணிக்கான ஏற்பாடுகள்ல இறங்கியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ தாவேகாவை பொறுத்த மட்டும் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, தாங்கள் வந்து ஒரு முதன்மை சக்தி, விஜய் வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து அவங்க பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது. அவர் மாநாட்டுல விஜய் பேசும்போது கூட நம்ம 234 தொகுதிகளில் கேண்டிடேட்டை வந்து நம்ம போடுவோம். நம்மளை நம்பி யாராவது வந்தா அவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொன்னார். அவர் நம்பி யாராவது வந்தா கொடுப்போம்னு சொன்னார். ஸோ அந்த அந்த அடிப்படையில பார்க்கும்போது இன்னைக்கு அவர் பேசும்போது ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, தாவேகா வந்து மெஜாரிட்டி பெற்ற ஒரு அரசை அமைக்கும், அதுல அதிகாரத்தில் பங்களிப்புக்கும் இடம் இருக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அதாவது யார் வேணா கூட்டணி கட்சிகள் அவர்கிட்ட வரலான்றதை மறுபடியும் ஓபன் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில சொன்னதுதான் ஹைலைட். அது என்னன்னா, போட்டி என்பது தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான ஒரு போட்டி அப்படின்னு சொன்னதன் மூலமா அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, எந்த கட்சியும் என்னோட கூட்டணிக்கு வந்தா கூட அந்த கூட்டணியை லீட் பண்றது நான் தான் ஆக்சுவலா அப்படின்றத அவர் சொல்றாரு. ஆக்சுவலா நான் தான் அந்த லீட் பண்ணுவேன். தனியா இருந்தாலும் நான் தான் தாவேகாவை தான் திமுகவுக்கு போட்டியா இருப்போம். எங்க கூட யாராவது கட்சி வந்து சேர்ந்தாலும் அந்த கூட்டணிக்கு நான் தான் தலைமை வகிப்பேன். இதை சொல்வதன் மூலமாக எந்த ஒரு பெரிய கட்சியும் அவர்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லைன்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இனிமே போற கட்சிகள் அவர்கிட்ட வந்து அவருடைய சபார்டினேட்டா அவர் கீழே இருக்கிற ஒரு கட்சியா இருக்குமே தவிர கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியா தாவேகா தான் இருக்கும். தாங்கள் தான் முதன்மை சக்தி என்பதை மறுபடியும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். தான் முதல்வர் கேண்டிடேட் என்பதை மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறார். யாராவது கட்சி வந்தா கூட தனக்கு கீழ் தான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறார் என்பதைத்தான் இதை காட்டுகிறது. ஆக்சுவலா அவர் தனியாவே போட்டி போட்டு அவர் தனி அணி அமைத்து அவர் திமுக வெற்றி பெறுவாரா என்பது அது இன்னொரு கேள்வி. அது இன்னும் தீவிரமாக ஆராயப்படக்கூடிய ஒரு விஷயம் அது ஆக்சுவலா. இல்ல இப்ப எப்பவுமே வந்து பாஜக சொல்லிட்டு இருப்பாங்க வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாங்க தான். ஆளுங்கட்சியா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக குறிப்பா வந்து திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படின்னா பாஜக விரும்பும். ஆனா இப்ப வந்து விஜய் சொல்றது வந்து திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இங்க அதிமுகவை சைலைன் பண்ணணும் அப்படிங்கறது அவரோட நோக்கமா இருக்கா, அல்லது வந்து அதிமுகவையும் இணைச்சுக்கிட்டு அந்த கூட்டணி போய் நானும் இணைஞ்சுக்கிறேன், அப்ப இணைஞ்சுக்கிட்டு திமுக வெர்சஸ் அப்படின்ற திவிக கூட்டணி அப்படின்ற மாதிரி அவர் வந்து இது கொண்டு போறாரு. எப்படி இதை கொண்டு போறாரு? இல்ல அதிமுக ஏற்கனவே பாஜகவோட ஒரு பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகி செட்டில் ஆன சூழல்ல இனிமேல் தாவேகா அதிமுக கூட்டணி என்பது அமைவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தாவேகா ரொம்ப தெளிவாக போட்டி என்பது தனக்கும் திமுகவுக்கும் என்று சொல்வதன் மூலமாக தாங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குற இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டாங்க. முதன்மை சக்தின்னு சொல்லிட்டாங்க. அப்போ விஜய்க்கு கீழே போயிட்டு எடப்பாடி வேலை செய்ய வரான்னா அதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு விஜய் பேசிய பேச்சுக்கள் கம்ப்ளீட்டா திமுகவுக்கு எதிரான ஒரு சீரியஸான பேச்சுக்கள், ஆவேசமான பேச்சுக்கள். அதே மாதிரி மத்திய அரசை பார்த்து கேட்ட கேள்விகள், ஏன் ஜி தமிழ்நாடுன்னா உங்களுக்கு என்ன ஜி அலர்ஜி அப்படின்னு கேட்டாருல்ல. இந்த மாதிரி விஷயங்கள், தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காமிச்சிருக்குன்னு சொன்ன விஷயங்கள், இங்க இருந்து ஃபண்ட்ஸ் எடுத்துன்னு போயிட்டு எங்களுக்கே நீங்க ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க, உங்க பேரை சொல்லியே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ற விஷயங்கள், இதெல்லாம் கொள்கை எதிரியான திமுகவை ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிற ஒரு விஷயத்தை வந்து கையில எடுத்திருக்காரு விஜய். அதே மாதிரி திமுகவை மன்னராட்சி சொல்றதன் மூலமாக வேறு பல விஷயங்கள் நாட்டில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு போன்ற பல பிரச்சனைகளை கையில் எடுத்து திமுகவை தீவிரமாக திமுக வந்து பாசிசத்தின் இன்னொரு வடிவம் சொல்றாரு. மத்தியில் ஆளும் பாசிச ஆட்சியின் மற்றொரு வடிவம்னு திமுக சொல்றாரு. அந்த அளவுக்கு போய் மத்தியில் இருக்கிற அரசையும் மாநிலத்தில் இருக்கிற அரசையும் விமர்சிக்கிறார். இதை விமர்சிக்கிறதோட நோக்கம், இந்த காத்திரமான இந்த ஒரு சீரியஸான விமர்சனம் ஒரு வைக்கிறதுக்கான அடிப்படை என்னன்னா, இந்த ரெண்டு கட்சியை எதிர்த்துதான் அவர் தீவிரமான பாலிடிக்ஸ் பண்ண போறாரு. அதாவது அதிமுகவை விட திமுகவை எதிர்ப்பதில் தான் ரொம்ப சீரியஸா இருக்கேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அதிமுகவுக்கு போகக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகளை தன்னிடம் இழுக்கிறார். ஆக்சுவலா வந்து அதே மாதிரி திமுகவுக்கு போகக்கூடிய பாஜக எதிர்ப்பு வாக்குகளை தன்னிடம் இழுக்கிறார்.
பாஜகவை கடுமையாக எதிர்ப்பதன் மூலமாக. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அவர் கையாளுறார். அதிமுகவோட சரிவு தான் வந்து விஜயோடைய வாழ்வு ஆக்சுவலா. ஸோ அதிமுக வளர்றதை வந்து விஜய் விரும்ப மாட்டார். பாஜக விரும்பாதது வேறொரு விஷயம். ஆனால் விஜய் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நடிகரா இருக்காரு. அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதுவரையும் தமிழ்நாடு பல கட்சிகளை கண்டிருக்கிறது. திமுக, அதிமுக, பாஜக, சீமான் பல கட்சிகள் இருக்காங்க இங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் புதுசா வந்திருக்காருன்ற போது, அந்த புதுசா வந்திருக்கிற ஒருத்தர் ஏதாவது செய்ய மாட்டாரா என்கிற நம்புகிற கூட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. அவர்கள் பெரும்பாலும் ஒரு இளைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஓட்டு போடுவதற்கான விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி அவர்கள் போடுகிற ஓட்டே வந்து ஆட்சியை மாற்றி விடுமா? விஜயை வந்து ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு போய் விடுமான்னா, அது எந்த உறுதிமொழியும் இப்ப சொல்ல முடியாது. விஜய் எப்படிப்பட்ட களப்பணியில் இறங்குகிறார்? அவர் திமுக எதிர்ப்பை கையில் எடுப்பதும், பாஜக எதிர்ப்பை கையில் எடுப்பதும், அவருக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஓட்ட வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி குடுக்க போகுது. திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு வாக்குகளையும், அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் எந்த அளவுக்கு விஜய்க்கு குடுக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அவர் திட்டமிட்டு தான் இந்த 2 விஷயத்தையும் கரெக்ட்டா செய்றாரு. இந்த ஓட் பேங்க் 2த்தையும் வாங்கணும்ன்ட்டு. திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பெரும்பாலும் மைனாரிட்டி வாக்குகள். அந்த மைனாரிட்டி வாக்குகளை இழுப்பதன் மூலமாக திமுக அணியை பலவீனப்படுத்துவது அவருடைய எண்ணம். அதிமுக திமுக எதிர்ப்பு வாக்குகள் எடுப்பதன் மூலமாக அதிமுகவை பலவீனப்படுத்துவது ஒரு எண்ணம். அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணு சேர்ந்தா கூட திமுக எதிர்ப்பு வாக்குகள் அங்க போகக்கூடாது. நம்ம கிட்ட வரணும்னா திமுக எதிர்ப்பை வந்து தீவிரமா எடுக்கிறார். அந்த பாயிண்ட்ல வந்து அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய களப்பணிகளை கட்டமைக்க போறாரு, எந்த அளவுக்கு மாவட்டங்களை சுற்றுப்பயணம் போகும்போது இன்னும் வேகமாக ஒரு எதிர்ப்பு விமர்சனங்களை கையில் எடுக்க போகிறார் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக்கிட்டார். யார் என் கூட வந்து சேர்ந்தாலும் சரி, நான் தான் கூட்டணிக்கு தலைமை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். கூடுதலா இன்னொரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு சார். நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டுக்காக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் வச்சுக்கிறாங்க. கொள்ளையடிக்கிறதுக்காக, ஊழல் செய்வதற்காக வந்து அங்க சென்டரா இருக்கக்கூடிய பாஜகவோட ஒரு காம்ப்ரமைஸ் செஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ வந்து கலக்கிற ஒரு பேச்சா பார்க்கிறாங்க. காங்கிரஸ வந்து அவங்கள வந்து அவர்களை வந்து திமுகவை சந்தேக பார்வை பார்க்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசப்பட்ட ஒரு பேச்சா நான் பார்க்கிறேன் ஆக்சுவலா. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சந்தேகப்படணும். திமுகவை சந்தேகப்படணும். அவங்க உண்மையான பாஜக எதிர்ப்பு கிடையாது. அவங்க வந்து ஒரு அண்டர் ஹேண்ட் டீலிங்ல இருக்காங்க அப்படின்னு. ஆனால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். இன்று வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற பல விஷயங்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பான ஒரு குரலை கொடுக்கிற விஷயங்கள், வக்ஃப் போர்டுக்கு பில்லுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுவது, பல விஷயங்கள்ல தீர்மானம் போடுறது, மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்கள், நிதி கொடுக்காத போது கடுமையான கண்டனங்களை விடுவது போன்ற விஷயங்கள், வரையறையில் வரையறை குறித்த விஷயங்களில் இந்தியாவில் உள்ள மற்ற கட்சிகளை அரவணைத்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற விஷயங்கள், நிதி கொடுக்காமல் இருக்கும்போது நீ 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை நாங்கள் இங்கே கொண்டு வர மாட்டோம் என்று சொல்கிற அந்த தைரியம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து எல்லாருமே பார்க்கற திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தெரியதான் செய்யுது ஆக்சுவலா. ஆனால் விஜய் இந்த பேசுவதன் நோக்கம் என்னன்னா, அந்த கூட்டணி கட்சிகளை வந்து இனிமே அவருக்கு அதிமுக, பாஜக, அந்த சைடு பாமக, அங்கிருந்து யாரும் வரா மாதிரி தெரியல. அங்கிருந்து இனிமே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் திமுக மேல சந்தேகப்பட்டு அங்கிருந்து ஏதாவது ஒருத்தர் 2 பேர் வருவாங்கன்றதுக்காக தான் திமுகவோட சீக்ரெட் ஓனர் பாஜகன்னு ஒரு பேச்சு அவர் பேசியிருக்காரு. ரைட் சார். இப்ப இன்னொரு விஷயம் இதுல பேச வேண்டியது இருக்கு. அது என்னன்னா வந்து இப்ப விஜயோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வு அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா அவருடைய சுற்றுப்பயணம், பிறகு பூத் கமிட்டி கட்டமைக்கிறது, இந்த மாதிரி ஒரு கட்சி கட்டமைப்பு தான் அவரோட முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா வந்து இந்த கட்சி கட்டமைப்பு நோக்கி அவர் நகரும் பொழுதோ அல்லது கட்சி சார்ந்த வேலைகளை முன்னெடுக்கும் பொழுதோ வந்து ஆளும் திமுக அரசால கடுமையான நெருக்கடியை நான் எதிர்கொள்றேன். பல்வேறு விஷயங்களுக்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது. அதாவது சென்னைக்குள்ள எந்த விதமான கூட்டம் நடத்த முடியல. மகாபலிபுரம் வரையும் போக வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு எங்களுக்கு ஏற்படுது. அப்படின்ற மாதிரி பல விஷயத்த சொல்றாங்க. எப்படி திமுக ஏன் இந்த அளவுக்கு வந்து விஜயை பார்த்து அந்த கட்சியை பார்த்து ஏன் வந்து பயப்படணும்? ஏன் அந்த பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதாவது அவர் கூட்டம் நடத்துவதற்கு அரங்கு கிடைக்க மாட்டேங்குது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமா அவர் சொல்வது உண்மை என்றால், அது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். திமுக வந்து நேரடியாக விஜயை எதிர்த்து எந்த விதமான ஒரு அரசியலும் இதுவரை செய்யாத ஒரு சூழல்ல, மறைமுகமாக அவர் வளர்வதை தடுக்க அல்லது அவருடைய செயல்பாடுகளை தடுக்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை திமுக செய்கிறது என்றால், அது நிச்சயமாக வந்து விஜய் சொல்ற குற்றச்சாட்ட ஜஸ்ட் லைக் தட் நம்ம தள்ளிவிட்டு போக முடியாது. அப்ப விஜயை பார்த்து அவங்க வந்து ஏதாவது ஒரு பயம் அவர்களுக்கு வருகிறதா? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல திமுகவுக்கு. அது வந்து நிச்சயமாக விஜய் சொல்வது யோசிக்க வைக்க ஒரு விஷயம். அவர் கூட்டம் போடுவதற்கு பலவிதமான தடைகளை கொண்டு வர்றாங்கன்னு அவர் சொல்றாரு. அது இன்னும் கொஞ்சம் ஒரு விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன நடவடிக்கை அவங்க என்ன பண்ணாங்க? எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தடை வந்தது? என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டது? இல்ல குறிப்பிட்ட ஹால நாங்க கேட்டோம் குடுக்கல. இல்ல குறிப்பிட்ட இடத்த நாங்க பொதுக்கூட்டம் நடத்த கேட்டோம் குடுக்கல. இந்த மாரி காரணங்கள் சொல்றாங்கன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் இன்சிடென்ட்டோட அவர் வந்தாருன்னா,
நம்ம கொஞ்சம் அதை பத்தி பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனால் பொத்தம் பொதுவா போகும்போது தன்னுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கு, தன்னுடைய கூட்டங்களை நடத்துவதற்கு ஒரு தடைய வந்து திமுக அரசு பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ஒரு ஜனநாயகத்துல வந்து எந்த ஒரு கட்சிக்குமே வந்து ஒரு உள்ளரங்கு கூட்டம் போடுவதற்கோ, இல்ல போராட்டங்கள் நடத்துவதற்கோ உரிமை உண்டு. ஆனா சமீப காலமாக தமிழ்நாட்டுல அது எந்த கட்சி போராட்டம் நடத்தினாலும் சரி, அது வந்து ஈவன் திமுக ஆதரவு கட்சிகள் நடத்தினாலும் சரி, அது அவங்க எல்லார் பேர்லயும் வந்து தடையை மீறி தான் நடத்தின மாரி வழக்குகள்லாம் பதிவு பண்றத நம்ம பார்க்குறோம் நம்ப. அதனால வந்து இவருக்கு வந்து புதுசா இருக்கு. அதனால் உள்ளரங்கு கூட்டம் போடுவதற்கு போலீஸ் பர்மிஷன் குடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு உள்கட்சி கூட்டம் போடுவதற்கு போலீஸ் பர்மிஷன் குடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அவர் சொல்ற குற்றச்சாட்டை, நம்ம சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது. அதை பற்றி சீரியஸாக அவர் வந்து விஜய் இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கும் இருக்கிறது என்பது என் கருத்து. ஓகே சார். இப்ப இந்த இடத்த குறிப்பிட்டு தான் அவர் குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, பாஜக எப்படி மற்ற கட்சிகளுக்கான எல்லாருக்குமான அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட சரியா குடுக்க மாட்டேங்கிறாங்களோ, அதே தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப அவங்க பண்றது பேர் பாசிசம்னா, அப்ப நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனத்த திமுக மீது முன்வைக்கிறாரு. அது சரியான பார்வைன்னு தான் நம்ம பார்க்கலாமா? அத எப்படி பார்க்கலாம்? அதான் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லேருந்து அவர் சொல்றாரு ஆக்சுவலா. அவருக்கு அது கூட்டம் நடத்துறதுக்கான இடம் கிடைக்காத விஷயங்கள்லேருந்து அவர் சொல்றாரு. ஆனா என்ன காரணத்தினால அவர் எந்த இடத்த கேட்டார்? ஏன் மறுக்கப்பட்டது? போன்ற டீட்டெயில்ஸ் இல்லாம நம்ம வந்து விஜயோடைய அந்த பேச்ச அவர் சரியா தான் பேசுறாரு நம்ம சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஸோ அன்லெஸ் நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா தான் பேச முடியும். ஆனால் தேசிய அளவுல வந்து மத்திய அரசு வந்து பல்வேறு விதங்கள்ல வந்து எதிர்கருத்துக்களை முடக்குவதற்கான விஷயங்கள்ல இறங்கியிருக்கிறது உண்மை. மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு துரோகின்னு சொன்னதுக்காகவே அந்த ஒரு காமெடியன் ஸ்டாண்ட் அப் காமெடியன போட்டு அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால இங்க தமிழ்நாட்டிலேயும் வந்து பல சம்பவங்கள் நடந்து கொண்டு வரத நம்ம பார்க்குறோம். சட்டத்தை சிலர் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால வந்து அவர் சொல்றது வந்து மத்தியில் ஆளுகிற பாஜக பாசிச ஆட்சிக்கு சற்றும் குறைவில்லாத ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்றார். அது அவருடைய பார்வை. அதாவது பாசிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் பார்க்கிற பார்வை வந்து ஆளுக்கால் வித்தியாசப்படும். மத்தியில இருக்கிற ஆட்சி வந்து எப்படி வந்து ஒரு வகுப்புவாத ஆட்சி, எப்படி வந்து மதங்கள் ஒரு பிரதமரே வந்து எப்படி பேசுறாரு, ஒரு முஸ்லிம்களுக்கு வந்து மாட்ட புடுங்கி குடுத்துருவாங்க, அ ம தங்கத்த புடுங்கி குடுத்துருவாங்க, தாலிய புடுங்கி குடுத்துருவாங்கன்னு பேசுற அந்த விஷயங்கள் தான் இருக்கு இல்லையா? அந்த மாரி தான் தேர்தல் பிரச்சாரத்துல பேசக்கூடிய ஒரு பிரதமர். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வர பல சட்டங்கள், அடக்குமுறை சட்டங்கள் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அவர் வந்து மத்திய அரச பத்தி வைக்கிற விமர்சனம் அவருடைய பார்வையில அது சரியா இருக்கலாம். நம்ம வந்து அது பாஜக பார்வையில இல்ல வேற ஒரு அதிமுக இந்த மாதிரியான விமர்சனத்த அதிமுக கூட வைக்க மாட்டாங்க. அதிமுக இப்ப கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. அது வேற விஷயம். நான் சொல்றது என்னன்னா, இந்த மாரி விமர்சனம் பாசிச விமர்சனம் திமுகவை நோக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இங்க விஷயங்கள் இருந்திருக்கான்னா, நிச்சயமாக எனக்கு தெரிந்தவரை அது கிடையாது ஆக்சுவலா வந்து. அந்த அளவுக்கு வந்து மத்தியில இருக்கிற ஆட்சி பல்வேறு எதிர்கருத்துக்களை அடக்க முயற்சிக்கிற ஒரு ஆட்சியா இருக்கும் பொழுது, அங்க எக்ஸ் வலைத்தளத்துக்கு கூட சென்சார் பண்ண பார்க்குறாங்க இப்போ. அது எக்ஸ் வலைத்தளம் கோர்ட்ல போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி சூழல் தான் இப்ப நிலைமைட்டு இருக்கு ஆக்சுவலா. அதனால பல சமூக ஆனந்த விகடனை வந்து அ ஆன்லைன்லயே முடக்கினாங்க. என்ன காரணம்? ஒரு கார்ட்டூன கூட நீங்க உங்களால ரசிக்க முடியலன்னா அப்புறம் எப்படி இருக்கு ஆக்சுவலா? ரசிக்க முடியுறதுன்றத விட, அதுல பொதிந்திருக்கிற அந்த வேதனைய உங்களால புரிஞ்சுக்க முடியலையே! அந்த கை கால்கள் கட்டப்பட்டு ஒரு இந்தியர் வந்து புரியுது. அங்கேருந்து கூட்டிட்டு வரப்படுகிறார் என்றால், அந்த 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 கேலி சித்திரம் சொன்ன ஒரு விஷயம், சீரியஸான விஷயம். அத கூட நீங்க எடுத்துக்க முடியல. நீங்க அந்த ஆன்லைன தமிழ் முடக்குறீங்க அப்படின்னா, மத்திய அரசு எந்த இல்ல சார். அளவுக்கு போயிருக்கு பாருங்க. இல்ல சார். நீங்க பாஜக மீது அதாவது கோடி மீடியா அத எப்படி ரன் பண்றாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா நான் வந்து ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் நீங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். இப்ப தமிழ்நாட்டுல வந்து மீடியா வந்து திமுக கவர்மெண்ட் கண்ட்ரோலே பண்ணல. மீடியாக்கான சுதந்திரம் கிளியரா இருக்கு. அந்த மாரி எந்த விதமான பாலிடிக்ஸும் செய்யலன்னு நீங்க பார்க்குறீங்களா? அல்லது இவங்க அவங்க சக்திக்கு உட்பட்டு அந்த மாரியான விஷயங்கள செய்றாங்கன்னு நீங்க பார்க்குறீங்களா? நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல. அதாவது வந்து நான் ம். சொல்றது என்னன்னா, அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, பல்வேறு விதங்கள்ல வந்து இந்த மீடியாக்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து அவர்களுக்கு எதிரான செய்திகள் அவ்வளவா வெளியில வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதாவது நான் ஓப்பனா சொல்றேனே, சமீபத்தில ஒரு சேனல்ல என்ன பேச கூப்பிடுறாங்க. பேச கூப்பிடுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட என்ன சொல்றாங்க, "சார் பாஜகவ ரொம்ப அட்டாக் பண்ணாதீங்கன்னு" சொல்றாங்க. அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஆக்சுவலா? சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அந்த லெவல்ல வந்து அங்க அந்த சேனல்ல அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அந்த பத்திரிகையில இன்சார்ஜா இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பிரஷர்ஸ் வரும் பார்த்துக்கோங்க. அந்த 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 சேனல்ல எப்படிப்பட்ட பிரஷர்ஸ் அப்ளை ஆகும் பார்த்துக்கோங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்லயும் நடக்கும். அங்க பிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு சேனல்ஸ்ல வந்து, "சார் இத கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணுங்க. இத கொஞ்சம் போடாதீங்க. இந்த அறிக்கைய கொஞ்சம் டவுன் பிளே பண்ணுங்க." அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளனாக இது பல வருஷ காலமா நான் இத பார்த்துட்டு தான் இருக்கேன். இத போட வேண்டாம், அத போடுங்க எல்லாம் சொல்றதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான். அதனால ஒரேடியா ஆளுகின்ற அரசோட தலையீடே இல்லன்னு 2 கவர்மெண்ட்டோட தலையீடே இல்லன்னு ஒரேடியா போயிட முடியாது. 2 கவர்மெண்ட்டும் ஏதோ ஒரு வகையில வந்து
சேனல் ஆகட்டும், அது பத்திரிகை ஆகட்டும், ஒரு ஒரு அது வந்து ஒரு கெடுபிடியா இல்லாம ஒரு ரிக்வெஸ்ட் மாரி போகும் ஆக்சுவலா வந்து. ஒரு கெடுபிடியா இல்லாம ஒரு ரிக்வெஸ்ட் மாரி போகும் ஆக்சுவலா. ஆனா மத்தியில இருக்கிற அரசாங்கம் சட்டங்களின் மூலமாக பலரது கருத்துக்களை குரல் வலையை நெரிக்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த மாரி சட்டங்கள் இங்க வந்து இங்க போட முடியாது. இங்க வேறு வகையான ஒரு ரிக்வெஸ்ட் மூலமாக வேறு வகையில வந்து அவங்க வந்து நமக்கேத்த ஒரு விஷயங்கள் வெளியில வரணும்னு நினைக்கிற ஆனா அரசாங்கம் இருக்கதான் செய்யும். அது எப்போதுமே இருக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதுல வந்து புதுசா எதுவுமே பார்க்கல. அதனால வந்து இதுல வந்து கோடி மீடியா அப்படின்ற அளவு கோடி மீடியா இங்கு இங்கு அந்த அந்த சொல் வர அளவுக்கு மத்தியில இருக்கிற ஆட்சி இருக்கும்போது, இங்க இன்னும் அந்த அளவுக்கு அந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் நடக்கல. இப்ப நடுவுல சவுக்கு சங்கர் வீட்ல புகுந்து ஒரு பிரச்சனை நடக்குது வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், சவுக்கு சங்கர் பேசுற எல்லா கருத்துக்களுக்கும் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் யார் வந்து பாதிக்கப்பட்டார்களோ, அவர்கள் வந்து சட்டத்தை தன் கையில் எடுக்கக்கூடாது என்பதில் நம்ம உறுதியா இருக்கோம். அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து சட்டத்தின் மூலமாக நிவாரணம் பெற வேண்டுமே தவிர, இவங்க போய் அது சம்பந்தப்பட்ட சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இவங்க வந்து அத்துமீறல்கள்ல ஈடுபடக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்காத பார்த்துக்க வேண்டியது அவசியம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து தலையீடு என்பது எல்லா மட்டத்திலும், எல்லா கவர்மெண்ட்லயும் எப்போதும் இருக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஸோ இது வேற விஷயம். நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து இவர் சொல்ற அந்த பாசிசம் அ ப விஜய் பார்க்கிற பாசிசம், மத்திய அரச பார்க்கிற அந்த பாசிசம் இருக்குல்ல, அந்த ஸ்கேல வந்து நீங்க ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு அப்ளை பண்ற அளவுக்கு இங்க விஷயங்கள் இல்லன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலா. அ நல்லது சார். இப்ப வந்து விஜயுடைய இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்கிற இதே நேரத்துல, தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருந்துச்சு. அங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு. எதிர்க்கட்சி மொத்தமா வெளியேற்றப்பட்டிருக்கு. சபாநாயகர் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. காரணம் என்னன்னா, சட்ட ஒழுங்கு சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை வந்து காவல்துறையே வந்து காவல்துறைக்கு பாதுகாப்பு இருக்க மாட்டேங்குது. கஞ்சா புழக்கம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்குங்கிற பிரச்சனைய எதிர்க்கட்சி தலைவர் ரைஸ் பண்றாரு. ஆனா, அவங்கலாம் வெளியேற்றப்பட்டு விட்டுட்டு பிறகு முதல்வர் உள்ள பேசுறாரு. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கெல்லாம் கிளியரா இருக்குன்னு பேசுறாரு. இவர் பேசுற இதே நேரத்துல தான் பொதுக்குழுல விஜயம் குறிப்பிடுறாரு. நீங்க வந்து உங்க பேர மட்டும் வீரமா வச்சுக்கிறீங்க. முத்துவேல் கருணாநிதியின், ஸ்டாலின் உங்க பேர மட்டும் வீரமா சொல்றீங்க. ஆனா அந்த மாரி உங்க ஆட்சி நிர்வாகம் இருக்க மாட்டேங்குது. குறிப்பா பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறத கோட் பண்றாரு. அந்த சப்ஜெக்ட் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் அது வந்து யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா, அது நடந்துட்டு இருக்கிறது ஃபேக்ட்டா இருக்கு ஆக்சுவலா. ஆனா, அந்த 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 நடந்திருக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் திமுக தான் பொறுப்பா? திமுக அரசாங்கம் தான் பொறுப்பான்னா, அதுல ஒரு கேள்வி இருக்கு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்கிற விஷயங்கள் இருக்குல்ல. கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன தொடர் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. சமீபத்திலேயே 2 போலீஸ்காரர்கள் இறந்து போய்விட்டார். கொலை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரையில ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த இந்த பக்கம் உசிலம்பட்டியில ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது வேறு பல கொலைகளும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கின்றன. தனிப்பட்ட ஒரு ஆதாயத்துக்காகவோ, தனிப்பட்ட ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மோதலுக்காகவோ, இல்ல கள்ளக்காதலோ, இல்ல வேறு ஏதோ பல சொத்து விஷயமோ, இந்த மாதிரியான விஷயங்கள ரவுடிகளுக்குள்ள மோதலோ, அந்த மாரி விஷயங்களுக்காக நடக்கிற கொலைகள் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து திமுக கவர்மெண்ட் தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை குத்துற அந்த போக்கு இருக்குல்ல, அது முற்றிலும் சரியா என்பது என்னுடைய கேள்வி. ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னா, ஒரு மாவட்டத்திலேயோ, இல்ல பல மாவட்டங்கள்லயோ ஒரு பெரிய கூட்டம் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போராடி, அதுல துப்பாக்கி சூடு போன்ற விஷயங்கள் நடந்து, அந்த மாவட்டத்திலேயே மக்கள் வெளிவர முடியாத நிலை இருந்து, அந்த மாவட்டத்தில அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுற ஒரு நிலை இருக்குமானால், அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்ப ஸ்டெர்லைட்ல 13 பேர சுட்டுக் கொன்னது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது ஆக்சுவலா. ஸோ அந்த மாரி ஒரு ப ப பிரச்சனைகள் 97ல வந்து ஜாதி கலவரம் நடந்தது. அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அந்த மாரி பல பிரச்சனைகள் வந்து பல மாவட்டங்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு கூட்டமாக, கும்பலாக நடக்கிற விஷயங்கள், ஒரு காமன் காஸ்க்காக மக்கள் போராடுகிற போது நடக்கிற விஷயங்கள பார்க்கிறோம். இப்போ நெறைய போராட்டங்கள் நடக்குது. பல அ அசோசியேஷன்லாம் பலவிதமான போராட்டங்கள்ல ஈடுபட்டுருக்காங்க. பட் அதுல வந்து ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்ததுன்னா, எல்லாருமே அமைதியாக ஒரு போராட்டத்த நடத்திட்டு அவங்க போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம. அதனால இந்த தனிப்பட்ட கொலை, கொள்ளை போன்ற விஷயங்கள் கவலைக்குரிய ஒரு விஷயங்களா இருக்கிறது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அத பத்தின ஒரு பிரச்சனைய வந்து எதிர்க்கட்சி எழுப்புவதில் ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதா என்கிறால், அது அதற்கான அந்த அந்த அளவுக்கு இன்னும் தமிழ்நாடு போகல என்பது என்னுடைய கருத்து. விஜய் தெரிவிக்கிற அந்த கருத்து குறிப்பா அந்த பெண்கள் சார்ந்த பிரச்சனை கருத்து தெரிவிக்கிறாரு. அந்த பெண்கள் தான் அந்த தேர்தல்ல உங்களுக்கு எதிரா செயல்பட போறாங்கன்றத குறிப்பிடுறாரு. அத எப்படி பார்க்குறீங்க? சமீப காலமாக பெண்களுடைய ஓட்டு வந்து திமுகவுக்கு அதிகமா வந்திருக்கு ஆக்சுவலா வந்து. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் கூட இந்த மாரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு கிளப்புற விஷயங்கள்லாம் கூட திமுகவுக்கு போயிருக்கிற பெண்கள் ஓட்ட எப்படியாவது திருப்பி இழுக்கணும். இந்த ரூ. 1000 குடுக்குறது, இலவச பஸ் பயணம், புதுமை பெண் திட்டம் போன்ற பல விஷயங்கள்னால திமுகவுக்கு பார்லிமென்ட் எலக்ஷன்ல விமனோட வோட் பேங்க் நல்லா வந்தது ஆக்சுவலா. அது எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சு இருந்து போட்டி போட்டது ஒரு பக்கம் இருந்தா கூட விமன் வோட் பேங்க் நல்லா வந்ததுனால அவங்க வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த விமனுக்கு ஏற்றபடியான பல திட்டங்களை இங்க வகுத்ததுனால திமுக அரசு வந்து ஜெயலலிதா இருந்தபோது அவங்க கூட இருந்த அந்த விமன் வோட் பேங்க கொஞ்சம் அந்த பக்கம் திமுக பக்கம் தள்ளின்னு வந்திருக்காங்க. அத வந்து அந்த வோட் பேங்க்ல எப்படி ஒரு ஓட்டைய உண்டாக்குறதுன்னு பார்க்குறாங்க எதிர்க்கட்சிகள். அதனால இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போன்ற விஷயங்கள் உண்மையிலேயே சில இடங்கள்ல நடக்கிற விஷயங்கள்
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போன்ற விஷயங்களா கூட இருக்கலாம். நான் இல்லைன்னு மறுக்கல ஆக்சுவலா. அதனால இந்த பிரச்சாரம், இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற சொல்ற பிரச்சாரம், எந்த அளவுக்கு வந்து திமுக இருக்கிற இப்ப போய் சேர்ந்து இருக்கிற விமன் ஓட் பேங்க வந்து அசைச்சு பார்க்கும்ன்றத ஊகிக்க முடியாது. ஆக்சுவலா அது வந்து அது ஒரு திட்டத்தின் மூலமாக பெண்கள் பயனடைகிற ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ஒரு பாதிக்கப்பட்ட பெண் சொல்லுவாங்க. ஒரு மாவட்டத்துல 2 பேர் பாதிக்கப்படுறாங்க. இல்ல 30 மாவட்டத்துல 60 பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு இருக்கலாம். ஆனா இந்த மாரி திட்டங்கள்லாம் லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கிறதுனால, அந்த ஒட்டுமொத்த பெரிய பெண்கள் சமூகத்துக்கே ஒரு பெனிஃபிட்டா இருக்கிற திட்டங்கள் மூலமாக பயனடைகிற பெண்கள், திமுக அரசுக்கு தொடர்ந்து வாக்கு போடுற ஒரு மனநிலையில இருப்பாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. இந்த மாரியான சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பிலே இந்த பிரச்சனைகள் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருந்தா கூட, இது வோட் பேங்க பாதிக்கிற அளவுக்கு போகுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் எதிர்க்கட்சிகளின் நோக்கம் என்னன்னா, அந்த திமுகவுக்கு போயிருக்கிற அந்த விமன் வோட் பேங்க கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ட்ரை பண்றாங்க. ரைட் சார். இப்ப என்னோட ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப வந்து தமிழக அரசியலோட தேர்தல் களம் வந்து இப்படிதான் நகரும்னு சொல்லி அவர் சொல்றாரு. டிவிகே விசஸ் டிஎம்கே தான் நகரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல வந்து திமுகவுக்கு தான் நெருக்கடின்னு பார்க்கணுமா? அல்லது அதிமுகவுக்கு நெருக்கடி? நம்ம இடத்த வந்து அதாவது திமுக விசஸ் அதிமுகங்கிறத வந்து இவர் மாத்த பார்க்கறாரு. அப்படிங்கிற அளவுல அதிமுக தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகும் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? அல்லது 2வது என்னன்னா, இவர் சொல்ற மாரி வந்து ஒருவேளை டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு இருக்கு அப்படின்னா, ஒருவேளை ஃபியூச்சர்ல இவர் அந்த அதிமுக இருக்க கூட்டணியில போய் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படி இதெல்லாம் பார்க்குறீங்க? அதிமுக, பாஜக இருக்கிற கூட்டணியில இணையறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட தாவேகாவுக்கு கிடையாது என்பது என்னுடைய கருத்து. 2வது வந்து அதிமுக என்கிற கட்சி, இவர் தான் தான் வந்து சிஎம், தான் தான் முதன்மை சக்தி, தான் தான் தன் தலைமையில தான் வந்து திமுக எதிர்ப்போன்ற போது, மற்ற பெரிய கட்சிகள் அங்க போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதாவது அதிமுக, பாஜகவோட செட்டில் ஆயிடும். பட் என்ன பாயிண்ட்னா, தாவேகாவுக்கும், திமுகவுக்கும் போட்டியா அப்படின்னா, அது விஜயுடைய பார்வையா இருக்கு. உண்மையிலேயே அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன் போன்றவர்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கூட்டணி வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் குடுக்கும்னு மக்கள் நினைப்பாங்க. மக்கள் பார்வையில அந்த கூட்டணி திமுகவுக்கு மாற்றாக இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ தாவேகா வந்து ஓட்ட பிரிக்கிற ஒரு சக்தியா போயிடுமே தவிர, ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெறுகிற ஒரு சக்தியாக அது இருக்காது. விஜய் சொல்றாரு தனக்கும் போட்டி, தனக்கும் திமுகவுக்கும் தான். ஆனால் இங்க அதிமுக, பாஜக கூட்டணி அமைந்தால், பாமக, தேமுதிக கூட்டணி அமைந்தால், அந்த கூட்டணி மக்கள் பார்வையில் திமுகவுக்கு மாற்றாக ஒரு கூட்டணியாக கருதப்படும். அப்போ விஜய் வந்து கொஞ்சம் ஓரங்கட்டப்படுவார். சீமான் அதை விட ஓரங்கட்டப்படுவார் என்பது என்னுடைய கருத்து. நேர்காணல் இணைந்தமைக்காக மிக்க நன்றி சார். தேங்க்யூ.